அடிப்படையோடு கொஞ்சம் பாருங்கள். இன்னைக்கு பார்க்கிறோம் மக்களிடத்தில் நன்மைதானே செஞ்சா என்ன, நன்மைதானே செஞ்சா என்ன, நன்மைதானே செஞ்சா என்ன, எது நன்மை? முதல் அடிப்படையை சொன்னாதான் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய விஷயம் புரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே ஒரு செய்தி கிடைக்கிறது. உமர் அவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நாமெல்லாம் ஒரு மரத்தின் கீழே உட்கார்ந்து பைஅத் செய்தோமே, ஒரு மரத்தின் கீழே உட்கார்ந்து பைஅத் செய்தோமே. ஒரு மரம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கிறானே தஹ்த ஷஜரா என்று, அந்த மரம் சஹாபாக்கள் எல்லோரும் உட்கார்ந்திருந்தார்களே, நீங்களும் உட்கார்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருந்தார்களே, அந்த மரம், அந்த மரத்தில் என்ன செய்கிறார்கள் என்றால், உங்களுடைய காலத்திலே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்கள் அந்த மரத்தை கடந்து செல்லும் பொழுது 2 ரக்காத்து தொழுதுட்டு போறாங்க. என்ன செஞ்சுட்டு போறாங்க? என்ன செஞ்சுட்டு போறாங்க? நம்ம மக்கள் செய்வாங்களே, மரத்தை பார்த்தா ஜெண்டா வைப்பாங்களே, சுத்தி வருவாங்களே, பூட்டு போடுவாங்களே, கயிறு கட்டுவாங்களே, அதெல்லாம் செய்யல. என்ன செய்யறாங்க? 2 ரக்காத்து தொழுதுட்டு போறாங்க. மரதையெல்லாம் நன்மைதானே, 2 ரக்காத்து தானே, தொழுதுட்டு போட்டுமே. குர்ஆன் இறங்கின மரம், குர்ஆனுடைய வசனம் இறங்கிய மரம், ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருந்த மரம், சஹாபாக்கள் உட்கார்ந்திருந்த மரம், தொழுதுட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சஹாபாக்கள். அப்படியா? மக்கள் அந்த மரத்தை கடந்து செல்லும் பொழுது 2 ரக்காத் தொழுகிறார்களா? தோழர்களே, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், கோடாரி எடுங்கள் எடுங்கள், அந்த மரத்தை அடியோடு வெட்டி சாய்த்து விடுங்கள். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்துக்கு கீழே 2 ரக்காத் தொழுக சொன்னாங்களா? சொன்னாங்களா? இல்ல. அப்போ எப்படி மக்கள் தொழுகலாம்? இது யாருடைய அக்கீதா? யாருடைய அக்கீதா? சஹாபாக்களுடைய அக்கீதா. ரசூல் என்ன சொன்னாங்க? நானும் என் தோழர்களும் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையில் நிலைத்திருந்தால். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார்கள்? காபாவை சுற்றி சுற்றி வருகிறார்கள். காபாவை சுற்றி வருகிறார்கள். எப்படி சுற்றி வருகிறார்கள்? காபாவுடைய திரையோடு தன்னுடைய உடம்பு உரசும் அளவிற்கு அப்படி தேய்த்து 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 நடக்கிறார்கள். இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத், இந்த 2 சஹாபில யாரோ ஒரு சஹாபி, முஆவியா என்ன செய்கிறாய்? காபா அல்லாஹ்வுடைய இல்லம், இவ்வளவு பரக்கத்து பொருந்திய இடம், அந்த இடத்தை உரசிட்டு போனா என்ன தப்பு? முஆவியா அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜருல் அஸ்வதையும் ருக்குனுல் யமானியையும் தவிர காபாவிலே வேறு எந்த இடத்தையும் தொட்டதாக நான் பார்க்கவில்லை. நல்ல விளங்குங்க, நல்லா விளங்குங்க. முஆவியா சொன்னாங்க, அப்படியா, நான் விலகிக் கொள்கிறேன், நான் விலகிக் கொள்கிறேன். இது சஹாபாக்களுடைய அகீதா. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்போது கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே தர்கா வழிபாடுகள் இருந்ததா? தர்காவிலே சென்று மக்கள் தவாப் செய்தார்களா? தனிப்பட்ட சஹாபிக்கென்று தனிப்பட்ட கபரை கட்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாப் செய்ய சொன்னார்களா? அங்கே பெண்களை செல்ல சொன்னார்களா? அங்கே குத்து விளக்கு வைக்க சொன்னார்களா? அங்கே எண்ணெய் பூச சொன்னார்களா? அங்கே சந்தனத்தை பூச சொன்னார்களா? அங்கே கந்தூரி எடுத்தார்களா? அங்கே மீலாது விழா எடுத்தார்களா? எடுத்தார்களா? அங்கே கொடி நட்டினார்களா? அங்கே விழாக்கள் எடுத்தார்களா? அங்கே யானைகளை வைத்து ஊர்வலம் வந்தார்களா? என்ன என்ன அனாச்சாரங்கள் இந்த சமூகத்திலே, என்ன என்ன கொடுமைகள்! அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டலில் இல்லாத எப்படிப்பட்ட புதுமைகள்! இதுவெல்லாம்
யார் தடுப்பது? யார் சொல்லுவது? யார் செய்தது? செய்யவில்லையே அல்லாஹ்வுடைய தூதர், சஹாபாக்கள் செய்யவில்லையே. என் அன்பு முஸ்லிம்களே, கொஞ்சம் கேளுங்கள், கொஞ்சம் கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்காக ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் எம்முடைய முஸ்லிம்கள் 10 நாளை ஒதுக்கி அதிலே மௌலூது கிதாபுகளை எடுத்துக்கொண்டு அந்த மௌலூது கிதாபுகளை பள்ளியிலே உட்கார்ந்து ஓதுகிறார்களே, நன்மைதானே? அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்தால் என்ன தவறு? அந்த புகழ்ச்சியில் என்ன தவறு இருக்கிறது என்பதை அப்புறம் பார்த்துப்போம். அந்த புகழ்ச்சியிலே என்ன தவறு இருக்குது அப்புறம் பார்த்துப்போம். 10 நாள் ஒதுக்கலாம் என்ன? 10 நாளாவது வாழ்க்கையில ஒதுக்குறோமே, நன்மைதானே? செஞ்சா என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய சொன்னார்களா? ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய சொன்னார்களா? உங்களை விட, என்னை விட, இந்த உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்களை விட எம்முடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ரபியுல் அவ்வல் மாதத்திலே 10 நாளை ஒதுக்கி அதிலே மௌலூது கிதாபுகளை ஓதினார்களா? ஓதலையே, செய்யலையே, கொண்டாடலையே. அப்ப என்ன முஸ்லிம்களை, இதுவெல்லாம் மார்க்கத்துடைய அங்கீகரிக்கப்பட்ட செயல்? இதுவெல்லாம் யார் காட்டிய செயல்? யார் நம்மை வழிதவர செய்து கொண்டிருக்கிறார்கள்? யார் நம்மை அழைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள்? அப்போ ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். நன்மையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியதுதான் நன்மை, அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்ததெல்லாம் தீமை. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டவில்லை என்றால் அது எவ்வளவு கோடி நன்மை தரக்கூடியதாக இருந்தாலும் அனுமதி கிடையாது. விளங்குதா? விளக்கம் தெரியுதா உங்களுக்கு? உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சின்ன உதாரணம் எம்முடைய பள்ளிகளில் இருக்கலாம், தமிழ்நாட்டுடைய பள்ளிகளில் இருக்குது. பாங்குக்கு முன்னாடி ஸலவாத்து சொல்லலாம். பாங்குக்கு முன்னாடி என்ன செய்யலாம்? ஸலவாத்து சொல்லலாம். சொல்லலாமா? யார் சொல்லியிருந்தா சொல்லலாம், யார் சொல்லியிருந்தா சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தால் சொல்லலாம். முஅத்தின்களை எல்லாம் கூப்பிட்டு, முஅத்தின்மார்களே, நீங்க பாங்க ஆரம்பிக்கிறதா இருந்தால் முன்னாடி ஸலவாத்து சொல்லிட்டே ஆரம்பிங்க, இல்லை ஆரம்பிக்காதீங்க, இப்படி சொல்லியிருந்தால் செய்யலாம். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அவங்களாவது பாங்குக்கு முன்னாடி ஸலவாத்தை சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒருவேளை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அறிவுரை செஞ்சிருப்பாங்க அந்த முஅத்தின்மார்களுக்குன்னு தெரிஞ்சு கொள்ளலாம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அதானை முழங்கிய அந்த தோழர்கள் அங்கிற்கு முன்னால் ஸலவாத்தை சொல்லக்கூடிய பழக்கத்தில் இருந்தார்களா? என் அன்பு முஸ்லிம்களே, நன்மைதானே? ஆம், நன்மைதான். அந்த நன்மையுடைய முறையை நாம முடிவெடுப்பதற்கு இது நம்முடைய மார்க்கம் அல்ல. நாம் இந்த மார்க்கத்துடைய எஜமானர்கள் அல்ல. நம்முடைய ஆலிம் பெருமக்கள் இந்த மார்க்கத்துடைய எஜமானர்கள் அல்ல. யார் எஜமானன்? அல்லாஹ் எஜமானன். அல்லாஹ்வுடைய வஹயோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தால் அவர்கள் தான் எஜமானர்கள். வேறு யாருக்கும் எவருக்கும் இந்த மார்க்கத்திலே ஒரு நன்மையை உருவாக்குவதற்கு அனுமதியே கிடையாது. ஏன் ஸலவாத்து சொன்னா என்ன தப்பு? ஏன் நான் ரசூலுல்லாஹ்வோட முஹப்பத் வச்சிருக்கேன். இந்த முஹப்பத் பிலால் அவர்களுக்கு தெரியாதா தோழர்களே? இந்த முஹப்பத் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாதா தோழர்களே? யோசித்து பாருங்க. ஹதீஸ் இருக்கிறது, ஒரு நல்ல செயலை ஆரம்பித்தால் அதை செய்பவர்களுக்கும் பின்பற்றுபவர்களுக்கும் கூலி இருக்கிறது என்று. ஒரு தீய செயலை ஆரம்பித்தால் அதை செய்பவர்களுக்கும் செய்யப்படுபவர்களுக்கும் கூலி இருக்கிறது என்று. அது நம்ம உருவாக்கக்கூடிய நன்மை அல்ல.